டேய் வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் அனுப்பி வச்சிருக்க? நீ இந்த போனை வை, உன்னை இப்பவே பிளாக் பண்றேன். ஏய் நான் சொல்றது கேளு. டேய் என்னடா ஆச்சு? டேய் மணி, என் லவ்வர் இம்ப்ரெஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல சில பிக்கப்ல என்ன சென்ட் பண்ணடா. அத பார்த்துட்டு பிளாக் பண்ணிடுன்னு சொல்லிட்டா. டேய் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? என்னடா அர்த்தம்? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. டேய் இப்போ என்னடா பண்றது? இனி என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேலாச்சு வாட்ஸ்அப்பில் ஓரத்தில் இந்த ஏ ஐகான் இருக்கு பார்த்தியா, இதில் போயிட்டு மெசேஜ் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு அனுப்புனேன்னு வச்சுக்கவேன், உன்னை பிளாக் பண்ண பொண்ணு உனக்கு ப்ரொப்போஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குடா. டேய் அப்புறம் நானும் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த வாட்ஸ்அப்ல இப்போ ஏதோ அப்டேட் பண்ணும்போது ஓரத்தில் ஏன்ற மாதிரி வந்தது, அது என்ன கணக்கு? இதான்டா மெட்டா ஏஐ. இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காண்டி ஏதேதோ மெசேஜ் அனுப்பி வச்சிருக்க. இதுக்கு பதிலாக இந்த மெட்டா ஏகானில் போயிட்டு வேர்ட்ஸ் டு இம்ப்ரெஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அனுப்பின்னு வச்சுக்குவேன், சூப்பர் லைன்ஸாக வரும். இந்தா வந்துருச்சு, வாசிக்கிறேன் பாரு. ஆர் யூ ஏ மெஜிஷியன்? எவ்ரி டைம் ஐ லுக் அட் யூ எவ்ரி ஒன் எல்ஸ் டிஸப்பியர்ஸ். சூப்பர்ல. அப்படின்னா என்னன்னா, நீ என்ன மெஜிஷியனா? உன்னை ஒவ்வொருடையும் பார்க்குறப்பலாம் எல்லாரும் மறைஞ்சு போயிடுறாங்க. சூப்பர்ல. சூப்பரா இருக்குடா. இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. இதை அனுப்பி என்ன பிளாக் பண்ண பொண்ணே ப்ரொபோஸ் பண்ண வச்சிருப்பாங்க. இப்போ கூட உனக்கு கேட்டு போல முதல்ல அது கொடு. அதான் பிளாக் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி மெசேஜ் போகும்? இந்த ஏஐ இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் இல்லை. இப்போ ரெஸ்யூம் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரெஷ்ஷர்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, கூகுளில் ஏகப்பட்ட லிங்க் வரும். ஒவ்வொரு லிங்க்குள்ளே போய் பார்த்து எந்த ரெஸ்யூம் உனக்கு கரெக்டாக இருக்கணும் பார்த்து நீ எடுத்து சாம்பிள் எடுக்கணும். ஆனால் இதுவே இதில் சர்ச் பண்ணினா அதுவே ஆல்ரெடி ஃபில்டர் ஆகி நல்ல பெஸ்ட்டான ரெஸ்யூம் தானே வரும். நீ எடுத்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவைப்படுற ஏகப்பட்ட விஷயத்தை இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம்டா. கரெக்டா? அப்போ இதை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட வேலை ஈஸியாக முடிச்சிடலாம் போலயே. இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இந்தந்த பொருள் மட்டும் தான் இருக்குது, இதை வச்சு என்ன சமைக்கலாம் இப்படின்னு ஃபுட்டு சம்மந்தமாக பார்க்கலாம், ஆர்ட் சம்மந்தமாக பார்க்கலாம், கணக்கு வழக்கெல்லாம் போட்டு ஃபினான்ஸ் சம்மந்தமாக பார்க்கலாம். இப்படி நம்ம லைஃபுக்கு தேவைப்படுற ஏகப்பட்ட விஷயம் இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம்டா. இவ்வளவே நம்ம உடம்புல கேன்சர் இருக்கா இல்லையா கூட தெரிஞ்சுக்கலாமா. ஃபியூச்சரில் ஏஐல வரப்போதுன்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ மெடிக்கல் சம்மந்தமாக கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இல்லைடா, ஃபியூச்சரில் வரப்போதுன்னு சொல்கிறாங்க. அபி எல்லார் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூடவே இந்த அப்டேட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவங்க உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம்ல. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இப்போ நமக்கு லீவ் லெட்டர் வேணா கூட இதில் டைப் பண்ணி விட்டுன்னு வச்சுக்க, அதில் அழகாக வந்துடும். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். இனி நம்ம டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறது முடிவாயிருச்சு. இந்த நேரம் நீ ஏஐ பற்றி படித்து வச்சுன்னு வச்சுக்கவேன், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னன்னு இப்போ நீ சொல்லி தான் தெரிஞ்சுது. இதில் நான் எங்கே போய் ஏஐ பற்றி படிக்கிறது? படித்தாதான்டா ஃபியூச்சரு. இப்போ நீ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோமே. எனக்கு எங்கடா ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குது? வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோமே, அந்த நேரம் அந்த கம்பெனிலேருந்து ஒரு 10 பேர்த்த வேலையை விட்டு தூக்குறாங்க. அந்த நேரம் நீ ஏஐ பற்றி படித்து வச்சிருந்தீங்கன்னா உன்னை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்கடா. ஜாப் செக்யூராக இருக்கும், உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பளம் கொடும்ல. இதுவே நீ காலேஜ் படிக்கிறப்பே ஏஐ பற்றி படித்து வச்சின்னு வச்சுக்கவே, நீ ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட பேர் உன்னை போட்டுக்கு வேலைக்கு எடுப்பாங்க. இப்போ நீ வேலை இல்லாமல் தானே இருக்க, இந்த நேரம் ஏஐ படிச்சுட்டு அதை ரெஸ்யூமில் ஆட் பண்ணிட்டு வச்சுக்கவே, உனக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட. நீ சொல்கிறது நம்ம எல்லாம் கேட்கறது சரியாக தான் இருக்கு. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன்னா என்னன்றதை நீ சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் எங்கே போய் படிக்கிறது? நீ படிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இதுதான் பிரச்சனையா? டேய் அதெல்லாம் ஈஸியாக படிக்கலாம்டா. உனக்கு ஏஐ பற்றி சுத்தமாக நாலேஜே இல்லை, அதாவது பேசிக்கே உனக்கு சுத்தமாக தெரியாது. நீ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, நீ 12th ஃபெயில்னா கூட நீ ஏஐ பற்றி படிக்கலாம். அதுவும் தமிழ், மராத்தி, ஹிந்தின்னு அவங்கவுங்க ஓன் லாங்குவேஜில் படித்து தெரிஞ்சுக்கலாம்டா. எது ஏஐ பற்றி தமிழில் படித்து தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஈஸியாக படிக்கலாம்டா. வாட் அப்படிங்கிறவங்க சுகுணா இனோவேஷன் இன்ஸ்டியூட்டோட அசோசியேட் பண்ணி தமிழில் ஏஐ சொல்லி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஜாப்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜாப்ஸ் ரெடி ஏஐ, அதாவது உனக்கு ஏஐ பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை, பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதுவும் வீட்லேயே உட்காந்து தினம் 2 மணி நேரம் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். படித்து முடித்த உடனே ஃப்ரெஷருக்கே 50,000 சேலரி கிடைக்குதாமா. ஏஐ மட்டும் கிடையாதுடா, சைபர் செக்யூரிட்டி, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதுவும் சொல்லி கொடுக்குறாங்க. நீ படித்து முடித்த உடனே மிஷின் லேர்னிங்கு, என்எல்பி இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் மூலிமா உனக்கு வேகன்சி இருக்கும், ஈஸியாக வேலை கிடச்சிடும். அவங்க லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், போய் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்க. உனக்கு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசு, ஓகேவா? ஓகே தான்டா. ஆனால் இந்த ஏஐ பற்றிலாம் படிக்க முடியுமா, இதில் இருக்க ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிக்க முடியுமான்றதெல்லாம் நினைக்கும் போது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்படி அப்ஸ்கில் ரீஸ்கில் இது ரெண்டும் தான்டா தேவை. இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, ஆனால் அதை விட அப்டேட்டான விஷயம் கேட்குறாங்க, அதை பற்றி உனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுவேன், மறுபடியும் படிக்க ஆரம்பிப்பியா? அப்போ அப்டேட் ஆகிட்டு வருவியா? அது பேர் பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில். இதுவே ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரில, சுத்தமாக அதில் நாலேஜே இல்லை, அப்போ என்ன பண்ணுவேன், பேசிக்லேருந்து படிக்க ஆரம்பிப்பேன். அது பேர் ரீஸ்கில். இப்போ உனக்கு ரீஸ்கில் தான் தேவை, அதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். அப்போ மொதல் வேலையை நீ சொன்ன அந்த நம்பருக்கு ஃபோனை போட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் நல்ல வேலை கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. ஆனால் என்ன ஏஐ பற்றி என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு? டேய் உன்னை நல்லா தெரிஞ்சுக்க,
ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு எதுவுமே தெரில, சுத்தமாக நாலேஜே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பேசிக்லேருந்து படிக்க ஆரம்பிப்பேன். அப்போ பேஸ் செம ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்டேட் ஆகிட்டே போகலாம், பிரச்சனையே இல்லை. இதுவே ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு வந்து சுத்தமாக தெரியல, என்னால் படிக்க முடியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே நினச்சி உட்காந்தே இருந்து வச்சுக்குவேன், எதுவுமே நடக்காது. முக்கியமாக வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அதனால் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சபடி கண்டிப்பாக ஏதாச்சும் நடக்கும். ஃபஸ்ட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேளு. அப்படியே அவங்க லிங்க்குள்ளே போயிட்டு பாரு, உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் நல்லா படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக உனக்கு வேலை கிடச்சிடும். அடுத்த தடவை உன்னை பார்க்குறப்ப வேலையோட தான் வரணும். நானும் போயிட்டு இந்த ஏஐ பற்றிலாம் படிக்கிறேன், எனக்கும் ப்ரொமோஷன் தேவைப்படும்ல. அப்போ நீ சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன எதுன்னு கேட்டுக்கிறேன். வரட்டா? எப்படி கால் பண்ணுவ? ஃபோனில் தான்டா. என்னடா உன் ஃபோன் என்கிட்ட இருக்கு, இந்தா. சரி ரைட் விடு. பார்த்து போயிட்டு வா.